எந்த ஒரு அரசியல் கட்சியை நீங்க துடைத்தறிவது என்பது சாத்தியம் கிடையாது. ம். அதுவும் திராவிட கட்சிகளை பொறுத்தவரையில இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை செய்திருக்காங்கல்ல. கல்வியில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியாவினுடைய மாநிலங்கள் மத்தியில பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது 2வது இடத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெண்கள் வேலைக்கு போவது என்பது 48%. இதெல்லாம் திமுக திராவிட மாடல் ஆட்சியில இருந்த உண்மைகள் தானே. அதுதானே அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வந்தது. அதுதானே சொல்லிட்டு வந்தாரு. தெளிவாக யோசித்து பேசணுமே தவிர அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு அதுக்கு பிறகு திருப்பி வார்த்தைகளை வெளியே விடுறது ஈஸி, திருப்பி அள்ளிக்கொள்வது என்பது முடியாது. அதுல ஷாஜகான் மட்டுமல்ல, மற்ற அமைச்சர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதவ அர்ஜுனா ரொம்ப கவனமாக இருக்கணும். அவரும் பேசுறது இப்பதான் அலட்சியமாக பல வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறார். எதிர்கட்சியில இருந்து தோத்து போனதுனால இங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கணும்னு ஓடி வர்றவங்களை ஏத்துக்கிறது. குதிரை பேரம் என்பது கேஷ் கொடுத்து மட்டும் இல்ல, பல வழிகள்ல. பின்னால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அடுத்து உங்களை ஒரு எம்எல்ஏ ஆக்குறதுக்கு நாங்க உதவி செய்வோம், பின்னால நீங்க மந்திரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேசுறதுக்கான சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. இது அவங்க செய்யக்கூடிய முறையில நம்ம குதிரை பேரம்னு சொல்லும் போது இத்தனை கோடியை கொடுத்து கூட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. வரக்கூடியவங்க என்ன நோக்கத்தோட வர்றாங்க? அவங்க சுயநலத்துக்கு தானே வர்றாங்க. மதச்சார்பின்மைக்காக, சிறுபான்மையினருக்காக, சாதாரண மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதாது, அதை செய்து காட்டணும். இன்னும் நிறைய தாக்குதல்கள் உடனடியாக வரப்போகுது. இப்ப சென்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சென்சஸை பற்றி உள்ள தெளிவான விளக்கங்கள் இல்லை. முதல் கட்ட சென்சஸ்ல கேட்கறது சில அடிப்படை தகவல்கள் தான். அதுக்கு பிறகு வரக்கூடிய செகண்ட் பேஸ்ல தான் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ திமுக பற்றி தாவேக்கா குறை சொல்லிட்டு வந்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனா கூட்டணி கட்சியில திமுகல இருந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக போனாங்க தாவேக்கா தரப்பினருக்கு. அந்த வகையில ஐயுஎம்எல்ல சேர்ந்த அமைச்சரான ஷாஜகான் அவர்கள் இன்னும் ஒரு 5-10 வருடங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா தாவேக்கா ஆட்சி அப்போ துடித்தெரிக்கப்படும் திமுக ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கூட்டணியில இவ்வளோ இடமா இருந்துட்டு திடீர்னு ஒரு கூட்டணி புது கூட்டணிக்கு போயிட்டு அமைச்சர் பதவி கொடுத்த உடனே இப்படி ஒரு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் வந்து உங்களெல்லாம் பேசக்கூட என்னால் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. அவர் பேசுறப்பே தெரிஞ்சது ஒரு வலி மிகுந்த ஒரு வார்த்தைகளை தான் அவருமே சொல்லியிருந்தாரு. உங்களாம் திட்ட கூட வாய் வரலையா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? நான் அதை வந்து ஒரு முட்டாள்தனமான பேச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சியை நீங்க துடைத்தறிவது என்பது சாத்தியம் கிடையாது. அதுவும் திராவிட கட்சிகளை பொறுத்தவரையில இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை செய்திருக்காங்கல்ல. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துல போகும்போது பேசும்போது என்ன சொன்னாரு? கல்வியில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியாவினுடைய மாநிலங்கள் மத்தியில பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது 2வது இடத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெண்கள் வேலைக்கு போவது என்பது 48%. இதெல்லாம் திமுக திராவிட மாடல் ஆட்சியில இருந்த உண்மைகள் தானே. அதுதானே அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வந்தது. அதுதானே சொல்லிட்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நாங்க துடைத்தறிந்து விடுவோம். இது பாஜகவுக்கு பாணியில போற மாதிரி இருக்கு. பாஜக வந்து ஒரு கோஷம் வச்சாங்க காலத்துக்கு முன்னாடி, காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் ஒழிக்கப்பட்ட ஒரு இந்தியாவை உருவாக்க போறோம். முடிஞ்சுதா? 12 வருஷமாக ஆட்சியில இருக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கத்தானே செய்து துடைத்தறியப்படவில்லையே. அது சாத்தியப்படாது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகளை ஒழிப்பதற்காக பாஜக எவ்வளவோ முயற்சி செய்து கூட அவங்களால முடியல.
இப்போ மேற்கு வங்காளம் மாதிரி இதுல புதிய மாடல்களை உத்திகளை முயற்சி செய்யறாங்க. ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு அமைச்சராக இருந்தவர், அதுவும் நீங்க சொன்ன மாதிரி கூட்டணியில இருந்தவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஒரு கௌரவம் வேணும் உங்களுக்கு. என்ன பேசுறோன்றது ஒரு என்ன சொல்றது, தெளிவாக யோசித்து பேசணுமே தவிர அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு அதுக்கு பிறகு திருப்பி வார்த்தைகளை வெளியே விடுறது ஈஸி, திருப்பி அள்ளிக்கொள்வது என்பது முடியாது. அதுல ஷாஜகான் மட்டுமல்ல, மற்ற அமைச்சர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதவ அர்ஜுனா ரொம்ப கவனமாக இருக்கணும். அவரும் பேசுறது இப்படித்தான் அலட்சியமாக பல வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆனா திமுகவினரும் அதிமுகவினரும் சொல்றது என்னவாக இருக்கு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாவிடம் பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா குதிரை பேரம் பேசுறதே அவர்தான். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகல இருந்து பலரும் அங்க போய் இணைஞ்சத பார்க்க முடியுது. ஏன் திமுகவினருக்குமே தாவேக்கால இருந்து அழைப்பு வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அப்படிங்கிறப்போ எப்படி எடுத்துக்கிறது சார்? அது முழுக்க முழுக்க தவறான அணுகுமுறை. ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்சு வந்தவங்கள உடனடியாக அந்த கட்சியை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு எங்க கட்சிக்கு வாங்கன்றது, எதிர்கட்சியில இருந்து தோத்து போனதுனால இங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கும்னு மோடி வர்றவங்கள ஏத்துக்கிறது. குதிரை பேரம் என்பது கேஷ் கொடுத்து மட்டும் இல்ல, பல வழிகள்ல. பின்னால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அடுத்து உங்களை ஒரு எம்எல்ஏ ஆக்குறதுக்கு நாங்க உதவி செய்வோம், பின்னால நீங்க மந்திரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேசுறதுக்கான சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. இது அவங்க செய்யக்கூடிய முறையில நம்ம குதிரை பேரம்னு சொல்லும் போது இத்தனை கோடியை கொடுத்து கூட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வரக்கூடியவங்க என்ன நோக்கத்தோட வர்றாங்க? அவங்க சுயநலத்துக்கு தானே வர்றாங்க. ஏன் அப்படி அவசரப்படணும்? தாவேக்கா என்ன சொன்னாங்க முன்னால, எங்களுக்கு 1,75,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தமிழகம் முழுவதும் எங்களுக்கு கிளைகள் இருக்குது, அவங்களுக்கு டெவலப் பண்ணுங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க, பஞ்சாயத்து தேர்தலை உடனே நடத்துங்க, பஞ்சாயத்துல போட்டி போடுவதற்கு உங்களுடைய தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க. அதுக்கு பதிலாக அந்த முழுக்க முழுக்க ஊழல்வாதிகள் சொல்லப்பட்ட அரசியல்வாதிகளை வேற கட்சியில இருந்து கொண்டு உள்ள சேர்க்கிறது என்பது மிக மிக தவறான போக்கு. அதை முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தணும். அது நிறுத்தலைன்னா தாவேக்காவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு போயிடும். அண்ட் ஐயுஎம்எல் டைரெக்டாகவே இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் விசிக தலைவர் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா, பெருமளவில் இன்னுமே திமுக நாங்கள் கூட்டணிக்குள்ளே போகல, தாவேக்காக்கு வெளில இருந்தாலும் ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற மாதிரியே ஒரு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நேர்காணலில் கூட சொல்லியிருப்பாரு, அமைச்சரவைக்கு போனது நாங்கள் பெரும்பான்மை நிரூபித்தோம், அந்ததுக்கு ஒரு வெகுமதியாக தான் அவங்க அமைச்சரவை பதவி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எப்போனாலும் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அங்கே அவங்க செயல்படுற உடன்பாடு எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா வெளியில வந்துருவோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு இன்னுமே 2 நிலைப்பாடு தான் அவருக்கு இருக்கு. போகலாம்ன்ற நிலைப்பாடும் இருக்கு. தாவேக்காவுக்கு டைம் கிடைக்கிறப்போ டக்குன்னு அந்த ஒரு இது கிடைச்சுன்னா வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் தோன்றுது இல்லையா? தாவேக்கா ஆதரவு கொடுத்ததுக்கு முக்கியமான நோக்கம் அவங்க மதச்சார்பின்மைக்கு கூட நிற்பாங்க, மதச்சார்பின்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னதுனால நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றத சொல்றாரு. இப்ப நாளை ஒருவேளை வழிமாறி மதச்சார்பின்மைக்கு எதிராக ஏதாவது ஒரு செயல்பாடு வந்தாலோ, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய ஏதாவது சட்டங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக வரலாம். இப்ப டீலிமிட்டேஷன் ஆக்ட் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, மீண்டும் கொண்டு வர போறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுப்பதற்கு தாவேக்கா ரெடியா இல்லைன்னு சொன்னா, கொஞ்சம் தடமுரண்டு போனால் நாங்க வெளியில வந்துருவோம் அப்படின்றதான் சொல்றாங்க. அதுல தவறு இல்லை. அது ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லக்கூடியது. அந்த எச்சரிக்கையும் தேவைப்படுது. ஏன்னா இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய பாதை, ஒவ்வொரு நேரத்திலையும் பேசுறது, பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல தயங்குவது, இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகங்களை உருவாக்குது. இப்ப திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிறோம்.
இந்த மக்கள் ஒற்றுமைக்காக நாங்க கூட நிக்க போறோம், திருப்பி நாங்க போய் அங்க போய் அந்த கல் தூண்ல போய் தீபம் ஏற்றுவோம்ன்றதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்றது வெளிப்படையாக இன்னும் சொல்லல. ஆனா இதே நிர்மல்குமார் தேர்தலுக்கு முன்னால என்ன சொன்னாருன்னாக்கி, நாங்க கொண்டு போய் அங்க தீபம் ஏத்துவதற்கு நான் வழி செய்வேன்னு சொன்னார். அதனால இதுல எல்லாம் விளக்கங்கள் தேவைப்படுது. மதச்சார்பின்மைக்காக, சிறுபான்மையினருக்காக, சாதாரண மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதாது, அதை செய்து காட்டணும். இன்னும் நிறைய தாக்குதல்கள் உடனடியாக வரப்போகுது. இப்ப சென்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சென்சஸை பற்றி உள்ள தெளிவான விளக்கங்கள் இல்லை. முதல் கட்ட சென்சஸ்ல கேட்கறது சில அடிப்படை தகவல்கள் தான். அதுக்கு பிறகு வரக்கூடிய செகண்ட் ஃபேஸ்ல தான் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதுலதான் ஜாதி வரப்போகுது, மதம் வரப்போகுது, அதே மாதிரி உங்களுடைய வருமானம் என்னன்றது, இதெல்லாம் இப்போ உத்தரப்பிரதேசத்துல அந்த 2வது கட்டத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. வருமானம் அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க இந்த மலக்கழிவை மனிதர்கள் தூக்கிட்டு போறதெல்லாம் நாங்க முழுமையாக நீக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஆனா அது இன்னும் நடக்குதுன்றது ஒரு அதுல சென்சஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அந்த சென்சஸ் திருப்பி திருத்துங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. அப்ப அரசாங்கத்தை திருப்பிப்படுத்துவதற்காக எல்லாம் அந்த புள்ளி விவரங்கள் சேகரிக்கிறது. உண்மையான புள்ளி விவரங்கள் இருந்தான்னா தான் கரெக்டான முடிவுகள் எடுப்பதற்கு, சில தவறுகளை திருத்துவதற்கு வசதியாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மோதல்கள் ஒன்றிய அரசோட வரும். அப்படி வரும்போது மதச்சார்பின்மை, ஒன்றிய அரசுக்கு அவங்க நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எப்பவுமே ஆதரவு கொடுக்கணும். அதே நேரத்துல இப்ப இந்த அறிக்கையில கூட பணம், ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பணம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்களே தவிர, அது உத்தரப்பிரதேசத்துக்கு கூடி இருக்குதுன்றதையோ பீகாருக்கு கூடி இருக்கிறதோன்றதே பேசல. ஏன் பணம் கொடுக்கறதுக்கு சொன்னாங்க? கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படவில்லை. ஏன்னா நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளல, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அதை நீங்க மாத்த முடிய போறீங்களா? அப்படி மாத்த போனால் திரும்ப சொன்ன மாதிரி மற்றவங்க கூட்டணியில இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க கூட அந்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பு. ஓகே சார், நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.